ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்னைக்கு பிரின்சி ரெசிபியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், சம்மர் ஸ்பெஷல். ஸோ சம்மருக்கு என்னென்ன பண்ணுவோம், கூலிங்காக நிறைய நம்ம ஜூஸ் பண்ணுவோம், மோர் பண்ணுவோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குவோம். மாதுளம்பழம், அப்புறம் வந்து வாட்டர்மெலன், அப்புறம் வந்து கிர்னி பழம், அது இதுன்னு வாங்குவோம். ஏன்னா இந்த வெயிலில் நம்மளுக்கு எப்படி தாண்டி வெளியே வரணும் அப்படின்னு. சில பேருக்கு இது ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. வெயில் டைமில் அந்த மாதிரி இருக்கும், இளநீ அது இது. ஸோ நான் நம்ம வீட்டு மாடியில் காய்ச்ச கிர்னி பழம். ஸோ ஒரு 7-8 கிட்ட காய்ச்சிருக்கு. அதில் வந்து ஒரு பழம் ரெடியாக இருந்தது, கனிஞ்சி நம்மளுக்கு. அதை அறுவடை பண்ணி அதில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தியும் ஒரு ஹல்வாவும் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக சேனலுக்கு ஒரு ஹைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ஆசை நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லோரும் பண்ணுற அதே ரெசிபி தான் நானும் பண்ணேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன், அவ்வளோதான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் எனக்கு கேளுங்க. எப்பவும் போல் ஒரு கிர்னி பழம் ரெடியாக இருந்தது. அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஹாஃப் வந்து ஸ்மூத்தி பண்ண எடுத்தேன், ஹாஃப் வந்து ஹல்வா. ஏன்னா ஹல்வா இதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு ஒரு டவுட்டில் தான் நான் இது பண்ணேன். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் இது போட்டுக்கிட்டேன், நெய் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தேவைப்படும் போது திருப்பி அந்த கிளறும் போது ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 2.5 ஸ்பூன் நெய் போட்டேன், ரொம்ப நெய் எடுக்கலை. அதே மாதிரி பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால ஸ்வீட் நம்ம பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் வந்து நானாக ஒரு பர்டிகுலராக இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது அந்த பழம் வந்து ஒரு 1/2 கப் இருக்குன்னா 1/4 கப் சர்க்கரை அந்த மாதிரி தான் எடுத்துட்டேன். ஏன்னா பழமும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால. ஸோ நீங்கள் கடையில் வாங்கும்போது சில பழங்கள் ஸ்வீட்டாக இருக்கும், சில பழம் வந்து ஸ்வீட் இல்லாமல் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். நெய்யில் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து நெய்யை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பழத்தெல்லாம் நல்லா அந்த இதெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு அந்த பழங்களுடைய இதெல்லாம் தோல் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். அதில் தான் அந்த ஸ்மூத்தி பண்ண போகிறதுனால. அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும்போது சர்க்கரை தேவைக்கேற்ற அளவு போட்டுட்டு நல்லா தெரியும் உங்களுக்கு பார்த்தா ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, நம்ம பண்ண எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு நெய் போட்டு இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சதெல்லாம் போட்டுட்டு அழகாக ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் யூஸ் பண்ணுங்கள். நான் ஏலக்காய் யூஸ் பண்ணியிருந்தேன். பர்ஃபெக்டாக வந்திருந்தது, வேறு லெவலில் இருந்தது. அதே சேம் அந்த பழத்திலே ஸ்மூத்தி பண்ணதுனால ஹாஃப் அல்வாவுக்கும் ஹாஃப் ஸ்மூத்திக்கும் எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு ஸ்மூத்திக்கு வந்து நல்லா அந்த பழத்தை இது பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அகெயின் அதில் வந்து கொஞ்சம் கேஷ்யூநட் வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருந்தேன், ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த கேஷ்யூநட்டெல்லாம் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அதிலேயே சர்க்கரையும் போட்டு நல்லா அடிச்சிட்டேன். நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அந்த மாதிரி பியூரி மாதிரி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்ச பாலை வடிகட்டி அதையும் இதில் 1 டம்ளர் பால் ஊற்றுனேன். அகெயின் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சோக் பண்ணி வச்சோம்ல சப்ஜா சீடு, அதை இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை சோக் பண்ணிட்டேன். அதையும் வந்து அது சோப் ஆன உடனேவே என்ன பண்ணேன், எல்லாத்தையும் அந்த பழத்துக்குள்ளே ஃபைனலாக அதில் இருக்கிறது எல்லாமே எடுத்துகிட்டு அந்த பழத்துக்குள்ளே ஊற்றி எல்லாம் வச்சுட்டு சப்ஜா சீடு அதெல்லாம் போட்டு வச்சுட்டு ஃப்ளேவருக்கு நான் எதுவும் கொடுக்கல. சப்போஸ் உங்களுக்கு ஏன்னா அந்த கிர்னி பழ ஃப்ளேவரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் எந்த ஃப்ளேவரும் இதில் கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா எனி ஃப்ளேவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலாவோ, ஸ்ட்ராபெரியோ, இல்லை கிர்னி பழம் ஃப்ளேவரோ, இந்த மாதிரி ஏதாவது நான் எதுவுமே கொடுக்கல, நார்மலாக இருக்கட்டும்னு விட்டுட்டேன். எந்த ஒரு அந்த ஏலக்காய் பொடியோ எதுவுமே போடல அந்த ஸ்மூத்தியில். பட் பர்ஃபெக்டாக இருந்தது. ஏன்னா சுகரும் நான் வந்து ரொம்ப லெஸ் பண்ணியிருந்தேன் இதில். ஏன்னா ஆல்ரெடி இந்த பழத்தில் இருக்க ஸ்வீட்டே நல்லா இருந்ததுனால லாஸ்ட்டாக ஃபைனலாக மேலே வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொஞ்சம் ஆட் பண்ணேன், கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும். அப்புறம் கூலிங்காக சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. ஸ்வீட் இல்லாதனால கொஞ்சம் எல்லாம் மூக்க சுழிச்சாங்க. அப்புறம் ஸ்வீட் போட்ட அப்புறம் சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு இதிலே பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இதை 2யுமே ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.
கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க வீட்ல ட்ரை பண்ணுவீங்கன்னா, கமெண்ட்ல ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல எனக்கு ஒரு மெசேஜ் குடுங்க.